தமிழகத்தில் கொலை பாலியல் குற்றச்சம்பவங்கள் நடக்கும் இடங்களில் மட்டும் சிசிடிவி கேமராக்கள் வேலை செய்யாததன் மர்மம் என்ன என்று சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். நாம் தமிழர் கட்சி சார்பில் திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர், லால்குடி, துறையூர், முசிறி ஆகிய தொகுதிகளுக்கு உட்பட்ட நிர்வாகிகள் உடனான கலந்தாய்வு கூட்டம் திருச்சியில் நடைபெற்றது. இதில் கலந்து கொள்வதற்காக வந்திருந்த கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் நடைபெறும் கொலை, கொள்ளை, பாலியல் ஆகிய குற்றச்சம்பவங்கள் நடக்கும் இடங்களில் மட்டும் சிசிடிவி கேமராக்கள் வேலை செய்யாதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். அண்ணாமலையின் கோபத்தை குறைத்து மதிப்பிட முடியாது, ஆனால் அவர் தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொள்ள வேண்டிய அவசியமில்லை என சீமான் குறிப்பிட்டார். தேர்தல் தோறும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதை தடுக்க மத்திய அரசை வலியுறுத்தி கடுமையான சட்டம் இயற்ற அண்ணாமலை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சீமான் அறிவுறுத்தினார். ஒருத்தரே ஒரு பெண்ணை அவ்வளவு பெரிய இதில் வலுக்கட்டாயமாக ஒரு வன்புணர்வு செஞ்சுருக்க முடியும்னு நீங்கள் நம்புறீங்களா? இதெல்லாம் நோக்கி யோசிக்கணும்ல. சரி, அப்போ ஏரோப்ளான் மோட் இருக்கும்போது நீங்கள் எப்படி அவரை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதுக்கு பதில் இல்லை. அங்கே ஏன் கண்காணிப்பு கருவி இல்லை? இவ்வளோ பெரிய வளாகத்துக்குள்ளே இத்தனை மாணவர்கள் படிக்கிற இடத்துல ஒரு பாதுகாப்பு கருவி இல்லை, அப்படி கண்காணிப்பு கருவி இல்லைன்னா அது வேலை செய்யலை. எல்லா இடத்துலையும் வேலை செய்யலை. சிறைக்குள்ளே தூக்கில் தொங்கின ராம்குமார் அது வேலை செய்யலை. அந்த தொடர்வண்டி நிலையத்தில் அந்த பொண்ணை வெட்டி கொள்ளும்போது அந்த இடத்துல இருக்க சிசிடிவி வேலை செய்யலை. வேறு எங்கெங்கே வேலை செய்யலை? கொடநாடு கொலையில் அந்த இடத்துல வேலை செய்யலை. இப்போ எங்கெங்கே இருக்கோ அது உங்களுக்கு தேவையான இடத்துல மட்டும் அது வேலை செய்யாமல் நின்றுக்கிறது. அது எப்படி? அதுவும் கவர்மெண்ட் எம்ப்ளாயா எப்படி?